இந்த வெண்டைக்காய் குழம்பு சும்மா வெங்காயம் தக்காளி வதக்கி கொஞ்சம் புளி ஊற்றி அப்படியே வைக்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான். பெருசாக மசாலா அரைக்கிறது, தேங்காய் அரைக்கிறது அந்த மாதிரி எதுவும் கிடையாது. கொஞ்சம் தண்ணி மாதிரி வைக்க போகிறோம். ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுட்டு வெண்டைக்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கணும். கொஞ்சம் நேரம் அப்படியே ஜெல்லி மாதிரி ஃபார்ம் ஆகி அப்புறம் நல்லா ஊற்றியே இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடும். இப்போ இதே பாத்திரத்தில் தான் தாளிக்க போகிறோம். அந்த கருப்பாக பிடிச்சிருக்கிறது ஒன்றும் கிடையாது. இந்த வெண்டைக்காயில் இருக்கும்ல வளன்னு அது மட்டும்தான் பிடிச்சிருக்கும். ஆனால் அது நம்ம குழம்பு தாளித்து விட்டதுக்கப்புறம் அது அப்படியே குழம்புல சேர்ந்துடும். அது ஒரு மாதிரி நல்ல ஸ்மோக்கி ஃப்ளேவராக இருக்கும். சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னடா அதே இதில் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. எண்ணெய் விட்டுட்டு கடுகு, வெந்தயம், கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் பெரிய வெங்காயம் எப்போவுமே கொஞ்சம் நல்லா வதங்குச்சுனா தான் நல்லாயிருக்கும். ஒரு 5, 6 பல் பூண்டு தட்டி சேர்த்துக்கிட்டேன். ஒரு 2 வரமிளகாய், 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சும்மா அது ஃப்ளேவருக்காக தான். ஒரு 2, 3 தக்காளி சேர்த்துக்கிறேன். புளி சேர்க்கறனால ஒரு 2, 3 தக்காளி மட்டும் சேர்த்துக்கிறேன். லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வரட்டும். இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், அப்புறம் கொஞ்சமாக சாம்பார் தூள். அது உங்கள் இஷ்டம் தான். இல்லைன்னா மொத்தத்தில் எதுவுமே சேர்க்காம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், மஞ்சள் தூள் மட்டும் கூட சேர்த்துக்கலாம். எல்லா மசாலாவும் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கரைச்சி வச்சுருக்கிற புளியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிட்டு புளிப்பு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உப்பும் செக் பண்ணிடுங்க. கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்து நல்லா லைட்டாக எண்ணெய் திரிஞ்சு வர்றப்போ வெண்டைக்காய் சேர்த்துக்குங்க. முன்னாடியே சேர்த்திங்கன்னா கொஞ்சம் வெண்டைக்காய் அங்கங்கே உடஞ்ச மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் சேர்த்திங்கன்னா அப்படியே நம்ம என்ன ஷேப்பில் கட் பண்ணோமோ அப்படியே இருக்கும். கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. வெண்டைக்காய் பூ சேர்த்ததுக்கப்புறம் ஈக்குவலாக ஆயிரும். இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு. கொஞ்சம் நேரத்தில் சிம்மில் வச்சு விட்டிங்கன்னா லைட்டாக எண்ணெய் திரிஞ்சு வரும். அந்த டைமில் அப்படியே கறிவேப்பிலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ரொம்ப சிம்பிள் தான். சும்மா வெங்காயம் தக்காளி வதக்கி அப்படியே செஞ்சது தான். இது இன்னும் மண்சட்டியில் விறகடுப்பில் பண்ணால் அது ஒரு மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும். ஒரு மாதிரி ஸ்மோக்கி ஃப்ளேவரில் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நான் ஊரில் இருக்கப்போ நிறைய டைம் அப்படி தான் சாப்பிட்ருக்கேன். இது மேக்ஸிமம் எல்லா வீட்லேயும் டக்குன்னு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு பண்ணுறது தான். நான் இந்த பாத்திரத்தில் வெண்டைக்காய் வதக்கின பாத்திரத்துலேயே தாளிச்சிட்டு அப்புறம் மண்சட்டியில் மாற்றிக்கிட்டேன். சூப்பராக இருக்கும். எது பண்ணாலும் மண்சட்டியில் பண்ணணும்.